அன்பார்ந்த பிள்ளைகளே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, அனைவருக்கும் எனது வணக்கங்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றும் கணக்கீட்டினுடைய தரம் 12 தொடர்பாக 4வது தேர்ச்சியான முதன்மையேடுகளின் தொடர்ச்சியை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். 4வது தேர்ச்சி பெரிய ஒரு பாடம் என நாங்கள் கதைத்திருக்கின்றோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். கடந்த வகுப்புகளிலே இந்த 4ஆம் தேர்ச்சி தொடர்பாக 4.4 வங்கி இணக்க கூற்று தொடர்பான அறிமுகத்தை நாங்கள் பார்த்து கொண்டு உதாரணத்தையும் பார்த்திருக்கின்றோம். இன்று அது தொடர்பான மேலதிகமான பயிற்சிகளை பிள்ளைகளை நாங்கள் கலந்துரையாட முடியும். அதற்கு முன்பாக நாங்கள் இன்று ஒரு நல்ல சிந்தனையுடன் எங்களுடைய வகுப்பை ஆரம்பிக்க முடியும். பிள்ளைகள் அது மாணவர்களாக இருக்கக்கூடிய, மனிதர்களாக இருக்கக்கூடிய எவரும் அறிந்திருக்க வேண்டிய, வாழ்க்கையில் தவறாமல் பின்பற்றி கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் கீழ்ப்படிதல் அல்லது பணிவு என நாங்கள் சொல்லுவோம். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் அல்லது பணிவு. மார்க் என்கின்ற அறிஞர் அழகாக கூறுகிறார், பிள்ளைகளே, எவன் பணிகிறானோ அவன் உயர்கிறான், எவன் பணிகிறானோ அவன் உயர்கிறான். இங்கு உயர வேண்டியவர்கள் யார்? எதிர்காலத்துக்குரிய சந்ததி, எதிர்காலத்துக்குரிய தலைவர்கள். அது நீங்கள் மாணவ செல்வங்களான, பிள்ளை செல்வங்களான நீங்கள் தான் இன்னும் உயர்வதற்கு அதிக சந்தர்ப்பங்களை கொண்டிருக்கின்ற ஆட்கள், உயர்வதற்குரிய தேவையை கொண்டிருக்கின்ற ஆட்கள். எனவே நாங்கள் உயர்வதற்கு எங்களுக்கு இந்த பணிதல் அல்லது கீழ்ப்படிதல் அவசியம். ஏனென்றால் கற்பவனுக்கு இந்த பண்பு மிக அவசியமானது. சாதாரணமாக நீங்கள் முகநூல்களில் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள், புத்தகத்தை நோக்கி தலை குனிந்தவன் வாழ்க்கையில் அனைவர் மத்தியிலும் தலை உயர்கிறான். புத்தகத்துக்காக அவன் தலை குனிந்தானோ அவன்தான் மக்கள் மத்தியில் தலை உயர்கிறான். ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பை, தலைமைத்துவம் என்பது வெறுமனே நாங்கள் வேலையாற்றுகின்ற ஒரு நிறுவனத்தின் தலைமைத்துவ பண்பு மட்டுமல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம், உங்கள் உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம், சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம், தொழில் புரியும் இடத்தில் தேவைப்படுகின்ற தலைமைத்துவம், கற்கின்ற நிறுவனங்களில் தேவைப்படுகின்ற தலைமைத்துவம். எனவே பேரறிஞர் அரிஸ்டாட்டில் அவர்கள் கூறுகிறார், கட்டளையிட விரும்புவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எவன் கட்டளையிட விரும்புகிறானோ அவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரிஸ்டாட்டில் கூறுகின்றார். எனவே பணிவு, கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. பாருங்கள், இன்னும் அழகாக சொல்லுகிறார்கள், இறைவன் விரும்புகின்ற மொழியாக இந்த பணிவு என்பதுதான் காணப்படுகின்றது. Obedience, God's love
லாங்குவேஜ். இறைவன் விரும்புகின்ற மொழி அன்பு, பணிவு என்பதாக இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளே இப்போ சொல்வார்கள் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் என்று. இன்று நீங்கள் செய்வது நாளை உங்களுக்கு திரும்ப கிடைக்கப்பெறும். இன்றைய வாழ்வில் உங்களுடைய பெற்றோர்களை, வயது முதிர்ந்தோர்களை, கற்பிக்கின்ற ஆசிரியர்களை, அதிபரை, அதே போன்று நல்லாரை நீங்கள் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை வணங்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான எண்ணம், அந்த நல்ல சிந்தனை மனதில் ஊற்றெடுக்க வேண்டும். எனவே பணிவு தரும் உயர்வு. பணிந்துதான் எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சில பேர் என்ன மனதில் எண்ணுகிறார்கள் என்று பார்த்தால், பணிவு என்பது நமது பலவீனமாகி விடுமா என்று பயப்படுகிறார்கள். நல்லவர்களுக்கும் வல்லவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் சில பேர் பணிய பயப்படுகின்றார்களேன், பணிவு என்பது நமது பலவீனமாகி விடுமா என்று. ஆனால் அவ்வாறல்ல. உண்மையில் பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல, அதுவே எமது பலமாகும். பணிவு ஒருபோதும் பலவீனமல்ல, அதுவே எமது பலமாகும். எனவே அன்பு பெற்றோர்களே, நல்லோர்களே, மூத்தோர்களே, ஆசிரியர்களே, அதிபர்களே, எங்களிடம் தங்கியிருக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த பணிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு பணிந்து அந்த பணிவாக இருக்கின்ற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எனவே பணிகின்ற சமுதாயம் தவறு செய்கின்ற சமுதாயமாக மாற மாட்டாது. இறைவனுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பணிகின்ற ஒருவன் தவறுகளில் ஈடுபட வாய்ப்பில்லை. எனவே வளையும் விளைந்த நெற்கதிர் அல்லது தாளும் விளைந்த நெற்கதிர் பணிவர் பண்புடை மாந்தர். வயலிலே பார்த்தீர்களாக இருந்தால் அந்த நெல் முற்றி இருக்கிறதா விளைந்திருக்கிறதா என்றதை இலகுவாக பார்க்க முடியும். முற்றிய நெற்கதிர், விளைந்த நெற்கதிர் தான் தாளும் வளையும் பணியும். அதே போன்று பணிவர் பண்புடை மாந்தர். நல்ல மனிதர்கள், நல்ல சூழலில் வளர்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் நல்லவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் பணிவாக இருப்பர். எனவே எங்களுடைய நிலைகள் உயருகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பணிவையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பணிவை வழக்கப்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொரு உயிரினமும் அவர்களை வணங்கும் என்று சொல்லி, பிள்ளைகளே, இன்றைய பாடவிடயத்திற்கு நாங்கள் செல்வோம். இன்று நாங்கள் பார்க்கின்ற தேர்ச்சி மட்டம் 4.4. வங்கி இணக்க கூற்றை தயாரிப்பார். பாடவேளைகள் 12. கடந்த வகுப்புகளிலே நாங்கள் அறிமுக விடயங்களை பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்று இன்னொரு பயிற்சியை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். எனவே பிள்ளைகளே, பாருங்கள், கடந்த வகுப்பில் நாங்கள் பயிற்சி ஒன்றை பார்த்திருந்தோம். இப்பொழுது இரண்டாவதாக இன்னொரு பயிற்சி ஒன்றை நாங்கள் பார்ப்போம். விஷ்ணு பிரியா வணிகத்தின் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 31/8/2020 ரூபா 1,40,000 ஆகும். பிள்ளைகள், காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதி எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ரூபா 1,40,000.
எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய சாதக மீதியாக நீங்கள் அதனை கொள்வீர்கள். ஆனால் வங்கியால் அனுப்பப்பட்ட அந்த மாதத்துக்குரிய வங்கி கூற்றில் உள்ள மீதி இந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியுடன் இணங்கவில்லை என்று தரப்படுகின்றது. அப்போ பிள்ளைகள், காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய சாதக மீதி ரூபாய் 1,40,000 என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மீதியுடன் வங்கி கூற்றில் உள்ள மீதி இணங்கவில்லை. பிள்ளைகளே, மீதிகள் வேறுபடுவதற்குரிய காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவது பாருங்கள், வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட காசோலைகள் 2,20,000 40% காசோலைகளே கைத்தேறியுள்ளன. எனவே இங்கே வைப்பு செய்யப்பட்ட காசோலைகள் ரூபாய் 2,20,000, இதில் 40% கைத்தேறியுள்ளன, 40% வசூலிக்கப்பட்டுள்ளன. எங்களுக்கு தேவை பிள்ளைகள் வசூலிக்கப்படாத காசோலைகள், கைத்தேறாத காசோலைகள். எனவே 2,20,000க்கு நாங்கள் 60% பார்க்கின்ற பொழுது அங்கே பாருங்கள் எவ்வளவு தொகை வரும்? ரூபாய் 1,32,000 பெறப்படும். 2,20,000 60% 1,32,000 இருக்கும். எனவே வசூலிக்கப்படாத இந்த காசோலைகள் வங்கி இணக்க கூற்றில் கழிக்கப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்கின்றீர்கள். வங்கி இணக்க கூற்றில் வங்கி கூற்று மீதியை காண்பதற்கு வசூலிக்கப்படாத காசோலைகளின் அளவை, தேறாத காசோலைகளின் அளவை கழிக்க வேண்டும். ஏன்? வங்கியில் இந்த அளவு பணம் தேறவில்லை. இரண்டாவதை பாருங்கள் பிள்ளைகள், கொடுப்பனவுகளுக்கு ரூபாய் 1,50,000 பெறுமதியான காசோலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 1,25,000 பெறுமதியான காசோலைகளே வங்கி கூற்றில் வரவு வைக்கப்பட்டன. மீண்டும் சொல்கிறேன், கொடுப்பனவுக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் ரூபாய் 1,50,000. ஆனால் வங்கி கூற்றில் வரவு வைக்கப்பட்டிருக்கின்ற காசோலைகள் ரூபாய் 1,25,000. எனவே மாற்றப்பட்டிருக்கின்ற வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற காசோலைகள் 1,25,000. எங்களுக்கு எது தேவை பிள்ளைகள்? மாற்றப்படாத சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள். எனவே அந்த சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதி ரூபாய் 25,000 இருக்கும். அப்போ மாற்றப்படாத காசோலைகள் இருந்தால் வங்கி கூற்று மீதியை காண்பதற்கு வங்கி இணக்க கூற்றிலே அதை நாங்கள் கூட்டுதல் வேண்டும். எனவே இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த 2 விடயங்களில் வசூலிக்கப்படாத காசோலைகள் வங்கி இணக்க கூற்றில் கழிக்கப்படும், மாற்றப்படாத காசோலைகள் ரூபாய் 25,000 வங்கி இணக்க கூற்றிலே கூட்டப்படும். தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள், பின்வரும் நிலையான கட்டளைப்படியான உருப்படிகள் வங்கி கூற்றில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. வாடிக்கையாளனுடைய நிலையான கட்டளைப்படி மேற்கொள்ளப்பட்ட இந்த 3 விடயங்கள் வங்கி கூற்றில் மட்டுமே காணப்பட்டனவென்றால் அவை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எடுக்கப்படவில்லை என்பது கருத்து. வங்கி கூற்றில் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது என்றால் அதனுடைய மற்றைய கருத்து என்ன பிள்ளைகள்? இவை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் உள்ளடக்கப்படவில்லை. எனவே பாருங்கள், முதலாவது என்ன விடயம்? வசூலிக்கப்பட்ட முதலீட்டு வட்டி ரூபாய் 8,000. இது ஒரு வருமான விடயமாக இருக்கும். முதலீட்டு வட்டி ஒரு வருமான விடயம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு சீராக்கத்துக்கு நாங்கள் வரவு வைக்க வேண்டும். வங்கி தரகுகள் வாடிக்கையாளனுக்கு
ஒரு செலவினம். வங்கி தரகு என்பது பிள்ளைகள் வாடிக்கையாளனுக்கு ஒரு செலவினம். அது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதியப்படும். காப்புறுதி கொடுப்பனவு இதுவும் ஒரு செலவின விடயம். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதியப்படும். இதில் குழப்பம் ஏதும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன சொல்கிறேன் பிள்ளைகள், முதலீட்டு வட்டியை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வையுங்கள். வங்கி தரகையும் காப்புறுதி கொடுப்பனவையும் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதியுங்கள். தொடர்ந்து அடுத்த விடயத்துக்கு செல்வமாக இருந்தால், வேறொரு வாடிக்கையாளனது காசோலைக்கு வங்கி பணம் வழங்கிய போது அதனை தவறுதலாக இந்த வணிகத்தினுடைய வங்கி கூற்றில் வரவு வைத்திருக்கு. இப்போ உண்மையில் வங்கி இன்னுமொரு வாடிக்கையாளன் வழங்கிய காசோலைக்கு பணம் கொடுத்திருக்குது. அதனை இந்த வணிகத்தினுடைய வங்கி கூற்றில் வரவு வைத்திருக்கிறார்கள். எனவே எங்கே ஏற்பட்ட பிழை? வங்கி கூற்றில் ஏற்பட்ட பிழை. அப்போ இந்த வங்கி கூற்றினுடைய தவறை நாங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் சீராக்க முடியாது. அப்போ இந்த வங்கி இணக்க கூற்றில் நாங்கள் எடுக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டி வரும் பிள்ளைகள்? வங்கி இணக்க கூற்றிலே நாங்கள் கழிக்க வேண்டி வரும். ஏன்? வேறொருவருக்கான கொடுப்பனவை இந்த வணிகத்தினுடைய வங்கி கூற்றில் வங்கி வரவு வைத்திருக்குமாக இருந்தால் வங்கி கூற்று காட்டுகின்ற மீதி குறைவாக இருக்கும். காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை விட வங்கி கூற்று காட்டுகின்ற மீதி குறைவாக இருக்கும். எனவே ரூபாய் 18,000 வங்கி இணக்க கூற்றில் கழிபடும். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், விளம்பரங்களுக்கு வழங்கிய ரூபாய் 4,000 பெறுமதியான காசோலை மதிப்பிழந்து இருக்கிறது. விளம்பரத்துக்கு கொடுப்பனவு செய்த காசோலை மறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இதை நாங்கள் வரவு வைக்க வேண்டி வரும். ஏன் பிள்ளைகள்? விளம்பரத்துக்கான கொடுப்பனவை செய்ய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் செலவு வைத்திருப்போம். அது மறுக்கப்படுகின்ற பொழுது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பதியப்படும். பாடமாக்க தேவையில்லை, கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். காசோலையை கொடுக்கிற பொழுது காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்போ அது மறுக்கப்படுகின்ற பொழுது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் அது வரவு வைக்கப்படும். அதேபோல் அடுத்த விடயம், வருமதியாளன் சியாமின் நேரடி வைப்பு ரூபாய் 12,000 காசு கட்டுப்பாட்டு கணக்கில் பதியப்படவில்லை. அப்போ இந்த நேரடி வைப்பு காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பதியப்படும். நேரடி வைப்பு தானே, காசு கட்டுப்பாட்டு கணக்கில் அது வரவில் பதியப்படும். காசு விற்பனைகள் ரூபாய் 25,000 காசு பெறுவனவு நாட்குறிப்பேட்டின் உரிய பகுப்பாய்வு நிரலில் ரூபாய் 2,500 என நாங்கள் குறைத்து பதிந்திருக்கிறோம். இப்போ உண்மையில் நிகழ்ந்த காசு விற்பனை 25,000. இதனை பெறுவனவு குறிப்பேட்டில் உரிய நிரலில் நாங்கள் 2,500 என பதிந்திருக்கின்றோம். எனவே எவ்வளவு தொகை குறைய பதியப்பட்டிருக்கிறது? ரூபாய் 22,500 குறைய பதியப்பட்டிருக்கிறது. அப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் இந்த பெறுவனவு குறைத்து பதியப்பட்டிருக்கும். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே பிள்ளைகள் நீங்கள் 22,500 வரவில் பதிய வேண்டி ஏற்படும். சரியா? இது தொடர்பாக எங்களிடம் வேண்டுவது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இருக்கக்கூடிய சீராக்கங்களும் 2020 ஆகஸ்ட் மாத வங்கி இணக்க கூற்று. பிள்ளைகளே, காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய விடையை நாங்கள் சரிபார்த்து கொள்வோமாக இருந்தால் திருத்துவதற்கு முன்பார மீதி ரூபாய் 1,40,000 சாதக மீதியாக வரவு மீதியாக இங்கே பதிந்திருக்கிறோம்.
அதே போன்று பாருங்கள், வங்கி கூற்றில் காணப்பட்டு காசு கட்டுப்பாட்டு கணக்கில் விடுபட்ட முதலீட்டு வட்டியை பெறுவனவாக காட்டியிருக்கிறோம். வங்கி தரகு, காப்புறுதி என்பவற்றை கொடுப்பனவாக நாங்கள் காட்ட வேண்டும். விளம்பரத்துக்கு வழங்கிய காசோலை மறுக்கப்பட்டமை இங்கே வரவில் காட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று விடுபட்ட நேரடி வைப்பு, கடன்பட்டோருடைய நேரடி வைப்பை இங்கே நாங்கள் வரவில் பதிகின்றோம். அதனுடைய எதிர்ப்பதிவு அங்கே இருக்கும், கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில். பிறகு குறைத்து பதிந்த விற்பனை 22,500 இங்கே நாங்கள் கூட்டுவதற்கு வரவு வைத்திருக்கின்றோம். ஏற்கனவே நான் இந்த விடயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவினுடைய கூட்டுத்தொகை 1,86,500. அதை செலவுக்கு கொண்டு சென்று மீதியை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் திருத்திய மீதி 1,84,300 என்பதாக எங்களுக்கு கிடைக்கும். காசு கட்டுப்பாட்டு கணக்கை திருத்திய பிற்பாடு கிடைக்கப்பெறுகின்ற மீதி ரூபாய் 1,84,300 இருக்கும் பிள்ளைகள். தொடர்ந்து வங்கி இணக்க கூற்றை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 2020 ஆகஸ்ட் மாத வங்கி இணக்க கூற்று. இங்கே நாங்கள் மேலே எடுக்க வேண்டிய விடயம் காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய சரியான மீதி. காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய சரியான மீதி, அது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி ரூபாய் 1,84,300 இருக்கும். அதனுடன் நாங்கள் கூட்ட வேண்டும் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள். மாற்றப்படாத காசோலைகளை நாங்கள் கூட்டுகிறோம் 25,000. ஏற்கனவே அதெல்லாம் உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். மாற்றப்படாத காசோலைகள் இருந்தால் வங்கி கூற்றில் இருக்கக்கூடிய மீதி அதிகமாக இருக்கும். எனவே அந்த 25,000 கூட்டப்படுகின்றது. 2,90,300 கழிக்கப்பட வேணும் பிள்ளைகள். வசூலிக்கப்படாத காசோலைகள் கழிக்கப்படும். 60% காசோலைகள் இங்கே கழிக்கப்பட்டிருக்கின்றது. அது கணிப்பிட்டு பார்த்தோம். வங்கி கூற்றில் உள்ள தவறையும் நாங்கள் கழிக்கிறோமேன். இன்னொருவருடைய கொடுப்பனவை இவருடைய வங்கி கூற்றில், இந்த வணிகத்தின் வங்கி கூற்றில் காட்டியிருந்தால் வங்கி கூற்று மீதி இதனால் குறைவாக இருக்கும் என்பதால். எனவே கழிக்க வேண்டியது ரூபாய் 1,50,000. எனவே பெறப்படுகின்ற விடை 59,300. இதுதான் பிள்ளைகள் வங்கி கூற்றில் காணப்பட்ட வங்கி மீதியாக இருக்கும். நல்லது பிள்ளைகளே, இனிமேல் நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்துக்கு செல்ல முடியும். மூன்றாவதாக நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்துக்கு செல்ல முடியும். பாருங்கள், வசந்தம் வணிகத்தின் காசு கட்டுப்பாட்டு கணக்கு 31/3/2020 ரூபாய் 4,80,000 தொகையை பாதக மீதியாக வங்கி மேலதிக பற்று மீதியாக காட்டியது. எனினும் வங்கி கூற்றில் உள்ள மீதி வேறொன்றாக இருந்தது. காரணங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே என்ன ஞாபகம் வைப்பீங்கள்? காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எங்களுக்கு தரப்பட்டது பாதக மீதி, வங்கி மேலதிக பற்று மீதி. அப்போ இன்னொரு உதாரணமாக நான் இதை எடுத்ததற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? சாதக மீதியிலிருந்து எவ்வாறு வங்கி இணக்க கூற்றை அணுகுவது, அதே போன்று பாதக மீதியிலிருந்து இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு அணுகுவது என்பதை நீங்கள் பயிற்சி செய்து கொள்வதற்காக. இங்கேயும் பாருங்கள் பிள்ளைகள், வங்கியில் வைப்பு செய்த காசோலைகளின் மொத்தம் ரூபாய் 6,80,000. எனினும் வங்கி கூற்றில் செலவு வைக்கப்பட்டிருப்பது 5,50,000. அப்போ என்ன கருத்து பிள்ளைகள்?
வைப்பு செய்த மொத்த காசோலைகள் ரூபா 6,80,000-இல் 5,50,000 தான் செலவு வைக்கப்பட்டிருக்கின்றால் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கே இந்த ரெண்டு தொகைக்கும் உள்ள வித்தியாசம் ரூபா 1,30,000 என்னவாக இருக்கும்? வசூலிக்கப்படாத காசோலைகளாக இருக்கும். வசூலிக்கப்படாத காசோலைகளாக இருக்கும். இப்போ இது என்ன செய்யப்பட வேணும்? வங்கி இணக்க கூட்டில் கழிக்கப்பட வேண்டும். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், கொடுப்பனவுகளுக்கு வழங்கிய காசோலைகளின் மொத்தம் 5,30,000. ஆனால் வங்கி கூட்டிலே வரவு வைக்கப்பட்டிருக்கின்ற காசோலைகளினுடைய மொத்தம் ரூபா 4,10,000. மொத்தமாக கொடுப்பனவு செய்த காசோலை ரூபா 5,30,000. ஆனால் வங்கி கூட்டில் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது, மாற்றப்பட்டிருக்கின்றது 4,10,000 பெறுமதியான காசோலைகள். எனவே இங்கே வித்தியாசம் 1,20,000. அப்போ இந்த 1,20,000 பிள்ளைகள் என்னவாக இருக்கும்? மாற்றப்படாத காசோலைகள். மாற்றப்படாத காசோலைகள். அப்போ இவை வங்கி இணக்க கூட்டில் கூட்டப்படும். உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்கின்ற பொழுது இயல்பாகவே அது ஞாபகத்துக்கு வந்துவிடும். திருத்திய காசு கட்டுப்பாட்டு மீதியிலிருந்து வங்கி இணக்க கூட்டை செய்கின்ற போது அது வங்கி கூற்றின்படி மீதியை காண வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது வசூலிக்கப்படாத காசோலைகள் கழிக்கப்படுகிறது, மாற்றப்படாத காசோலைகள் கூட்டப்படுகின்றன. பாருங்கள், இங்கேயும் பின்வரும் உருப்படிகள் வங்கி கூற்றில் மட்டுமே இடம்பெற்றன. எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எடுக்கப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் பதிய வேண்டும். மேலதிக பற்று வட்டி, வங்கி சேவை கட்டணம், வாடகை கொடுப்பனவு இவையெல்லாம் செலவினங்களாக இருக்கும். காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கப்படும். தரகு வருமானம் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். செலவினங்களை காசு கட்டுப்பாட்டு கணக்கின் செலவிலும், வருமானத்தை காசு கட்டுப்பாட்டு கணக்கின் வரவிலும் நாங்கள் பதிவு செய்வோம். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், பெற்ற காசு கழிவினுடைய நிரலின் மொத்தம் ரூபாய் 25,000 காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைத்திருக்கிறோம். அப்போ இதில் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு கழிவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் பதியப்பட முடியாது. அது கொடுத்த கழிவோ பெற்ற கழிவோ எந்த ஒரு கழிவும் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் பதியப்பட மாட்டாது. ஆனால் இவர்கள் என்ன இருக்கிறார்கள்? பெற்ற கழிவினுடைய மொத்தத்தை காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே வரவில் பதிந்திருக்கின்றார்கள். எனவே இந்த கழிவை காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வச்சது தவறு. இது காசு கட்டுப்பாட்டு கணக்குக்குரிய விடயமே அல்ல. எனவே இந்த பிழையை நீக்க, வரவில் உள்ள இந்த தொகையை நீக்க காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் 25,000 செலவு வைக்க வேண்டும். பெற்ற கழிவு காசு கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் பதிந்தது தவறு. அந்த பதிவை இல்லாமலாக்க ரூபாய் 25,000 நீங்கள் செலவில் பதிய வேண்டும். வேறொரு வாடிக்கையாளன்ற வைப்பை வங்கி இந்த வணிகத்தின் வங்கி கூற்றில் செலவு வைத்திருக்கிறது. இன்னொருவருடைய வைப்பை தவறுதலாக வங்கி இந்த வணிகத்தின் வங்கி கூற்றில் செலவு வைத்திருக்கிறது. வங்கி கூற்று தவறு. இந்த தவறினால் எங்களுடைய இந்த வணிகத்தினுடைய வங்கி கூற்று காட்டுகின்ற மீதி அதிகமாக இருக்கும். எனவே அந்த மீதியை காண ரூபாய் 75,000 நீங்கள் வங்கி இணக்க கூற்றிலே கூட்ட வேண்டும். இந்த தவறினால் காசு கட்டுப்பாட்டு கணக்கை விட
வங்கி கூற்றினுடைய மீதி அதிகமாக இருக்கும். எனவே வங்கி கூற்று மீதியை காண்பதற்கு இந்த தொகை வங்கி இணக்க கூற்றில் கூட்டப்படல் வேண்டும். வியாபார வருமதியாளன் வாமன் நேரடி வைப்பு செய்த ரூபா 1,80,000 காசு கட்டுப்பாட்டு கணக்கில் 1,10,000 என பதியப்பட்டது. எனவே இங்கே இந்த நேரடி வைப்பை நாங்கள் குறைத்து பதிந்திருக்கிறோம். சரியான தொகை 1,80,000, பதிந்த தொகை 1,10,000. எனவே அங்கே 70,000 ரூபா தொகை நாங்கள் குறைவாக எடுத்திருக்கிறோம். அதை இப்போ நாங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் திருத்த முடியும். அப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கில் 70,000 நாங்கள் வரவில் பதிய வேண்டும். எனவே பிள்ளைகள் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது பாருங்கள். காசு கட்டுப்பாட்டு கணக்கின் செலவு பக்க கூட்டுத்தொகை 10,000 எனும் தொகையால் அதிகமாக உள்ளது. எனவே செலவு பக்கம் அதிகமாக இருக்குதாக இருந்தால் அதை குறைப்பதற்கு நீங்கள் காசு கட்டுப்பாட்டு கணக்கின் வரவில் 10,000 பதிதல் வேண்டும். செலவிலே தொகை அதிகம், அதை குறைப்பதற்கு வரவில் நீங்கள் 10,000 பதிய வேண்டும். இங்கேயும் வேண்டப்படுவது வினா காசு கட்டுப்பாட்டு கணக்கு திருத்தமும் 2020 மார்ச் மாதத்துக்குரிய வங்கி இணக்க கூற்றும். எனவே அந்த விடைகளை நாங்கள் சரிபார்க்கின்ற பொழுது இங்கே காசு கட்டுப்பாட்டு கணக்கு ஆயிரங்களில் சுருக்கி தரப்பட்டிருக்கின்றதை பிள்ளைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதி பாதக மீதி. காசு கட்டுப்பாட்டு கணக்குக்குரிய மீதி அது திருத்து முன்பான மீதி, இந்த பாதக மீதி. எனவே அது செலவில் பதியப்பட்டிருக்கின்றது. பிறகு பாருங்கள் பிள்ளைகள், மேலதிக பற்று வட்டி, வங்கி சேவை கட்டணம், வாடகை, இந்த செலவினங்கள் முன்னர் விடுபட்டவை. இப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிகிறோம். அதே போல் விடுபட்ட தரகு வருமானம் வரவில் பதிகிறோம். தரகு வருமானத்தை வரவில் பதிகிறோம். அடுத்தது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் 70, அது குறைத்து பதிந்த நேரடி வைப்பு 70 இங்கே கூட்டுவதற்கு வரவு வைக்கப்படுகின்றது. அடுத்த காசு கட்டுப்பாட்டு கணக்கினுடைய செலவு பக்க அதிகத்தை குறைக்க, செலவு பக்கத்தில் உள்ள மிகையை குறைக்க, அந்த தவறை நீக்க 10 இங்கே வரவில் பதிகிறோம். அதே போன்று பாருங்கள், வரவில் பதிந்த பெற்ற கழிவை நீக்குவதற்கு அது என்ன செய்யப்படுகின்றது? செலவில் பதியப்படுகின்றது. இறுதியாக பார்ப்பீர்களாக இருந்தால் செலவு பக்கத்திலே தொகை அதிகம் 587, அதனை வரவு கொண்டு வந்து நாங்கள் மீதியை பார்க்கின்ற பொழுது 467 மீதி. அது வரவிலே மீதி கீழ் கொண்டு சென்றது, செலவிலே மீதி கீழ் கொண்டு வந்தது. எனவே இங்கே திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி மேலதிக பற்று மீதியாக பாதக மீதியாக காணப்படுகின்றது. இதிலிருந்து வங்கி இணக்க கூற்றுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது வங்கி இணக்க கூற்றும் ஆயிரங்களில் சுருக்கி நாங்கள் செய்கின்றோம். எனவே பாருங்கள் பிள்ளைகள், காசு கட்டுப்பாட்டு கணக்கின் சரியான மீதி திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி பாதக மீதி என்பதால் அதை நாங்கள் அடைப்புக்குறிக்குள் காட்டியிருக்கின்றோம். சாதக மீதியாக இருந்தால் அவ்வாறே நீங்கள் பதிய வேணும். பாதக மீதியாக இருந்தால் அந்த தொகையை நாங்கள் பிள்ளைகள் அடைப்புக்குறிக்குள் பிராக்கெட் பண்ணி நாங்கள் காட்ட வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், பாதக மீதியை நீங்கள் அங்கே அடைப்புக்குறிக்குள் இடுவீர்களாக இருந்தால் இங்கே இந்த விளைவுகள் சாதக மீதிக்குரிய விளைவுகளையே நீங்கள் குறிக்க முடியும்.
இப்போ பிரேக்கெட் பண்ணாவிட்டால், அடைப்புக்குறிக்குள் போடாவிட்டால் பாதக மீதி என கருதி நாங்கள் விடைகளை செய்ய வேண்டி இருக்கு. அப்போ அதிலும் பார்க்க பிள்ளைகளை உங்களுக்கு இலகுவான முறை, பாதக மீதி வருமாக இருந்தால் பாதக மீதியை நீங்கள் அடைப்புக்குறிக்குள் போட வேண்டும். அவங்க விளைவுகள் சாதக மீதிக்குரிய விளைவுகள். அங்கே அடைப்புக்குறிக்குள் பாதக மீதியை இடுவதன் மூலம் அது பாதக மீதி என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள தேவையில்லை. இங்கே சாதக மீதிக்குரிய அந்த விடைகளை நீங்கள் வழங்கினால் சரியாக இருக்கும். பாருங்கள், சமர்ப்பிக்காத காசூலை கூட்டப்பட்டிருக்கின்றது, வசூலிக்கப்படாத காசூலை கழிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கி கூற்றினுடைய தவறு, இன்னொருவருடைய வைப்பை பதிஞ்ச அந்த தவறு வங்கி கூற்று மீதியை அதிகரித்திருக்கும் என்பதால் அதை நாங்கள் கூட்டுகின்றோம். இங்கே சாதக மீதி என்று வைத்து யோசியுங்கள். அப்போ இன்னொருவருடைய வைப்பை வங்கி கூற்றில் எடுத்தால் என்ன நடக்கும்? அவருடைய சாதக மீதி அதன் சாதகத்தன்மை அங்கே ஏற்படும். எனவே நாங்கள் அதை கூட்டுகின்றோம். இது சயப்பெறுமதி 195 கூட்டுகின்ற பொழுது சயப்பெறுமதி குறைவடையும். திரும்ப 130 நாங்கள் கழிக்கின்ற பொழுது இது மேலே உள்ளது சயப்பெறுமதி. சயப்பெறுமதியை கழிக்கின்ற பொழுது அந்த சயப்பெறுமதி மேலும் அதிகரிக்கும். அப்போ அந்த சயப்பெறுமதி 402ஆக அதிகரிக்கும். அதுவே வங்கி கூற்றில் உள்ள மீதியாக இருக்கும் பிள்ளைகள். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நான்காவதாக இன்னும் கொஞ்சம், அதாவது நீங்கள் வங்கி இணக்க கூட்டிலே அந்த பயிற்சிகளை இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகங்களில் இருந்து பரீட்சை வினாத்தாள்களிலிருந்து பெற்று நீங்கள் இலகுவானதிலிருந்து கடினமானதை நோக்கி அந்த பயிற்சிகளை பிள்ளைகள் செய்து பார்க்க வேண்டும். இங்கே கவனமாக கவனியுங்கள். நீங்கள் கணக்குகளை நன்றாக கிரகித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பூரணமான கவனம் கணக்கின் மீது இருக்க வேண்டும் என்பதற்காக நான் நேரடியாக இந்த தகவல்களை பற்றி மாத்திரமே கதைத்து கொண்டு செல்கின்றேன். யாழ் சிறப்பு அங்காடியின் ஏடுகளில் 2020 நவம்பர் மாதத்தில் திரட்டிய தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே கொஞ்சம் கடினமான கணக்கு, சிந்திக்க வேண்டிய கணக்கு. விடயங்களை பிள்ளைகள் தெளிவாக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். 1/11/2020 நவம்பர் தொடக்கத்தில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 90,000. இங்கே தரப்பட்டிருப்பது 1/11/2020 காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. இது கடந்த மாதத்தின் இறுதி மீதி, இந்த மாதத்தினுடைய ஆரம்ப மீதியாக இருக்கிறது. நவம்பர் மாத சேகரிப்புகள் என்பது நவம்பர் மாதத்துக்குரிய பெறுவனவுகள் 7,20,000. நவம்பர் இந்த மாதத்துக்குரிய பெறுவனவுகள். நவம்பர் மாத கொடுப்பனவுகள் ரூபாய் 4,70,000. எங்களுக்கு இங்கே கணக்குக்குரிய மாதம் நவம்பர். இந்த நவம்பர் மாதத்தில் பிள்ளைகள் மொத்தமாக எவ்வளவு சேகரிப்பு, பெறுவனவு மொத்தம் எவ்வளவு, கொடுப்பனவு மொத்தம் எவ்வளவு என்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், அக்டோபர் மாதத்தினுடைய கடந்த மாதத்தினுடைய தகவல்கள்லாம் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. மிக கவனமாக ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய கணக்குக்குரிய மாதம் நவம்பர் மாதம். இங்கே நவம்பர் மாத தொடக்க மீதி என்பது அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி மீதி. அக்டோபர் மாத தகவல்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன.
அதில் பாருங்கள் பிள்ளைகள், கடந்த மாதம் வசூலிக்கப்படாத காசோலைகள் 2 காணப்படுகின்றன. அதேபோன்று கடந்த மாதத்தினுடைய சமர்ப்பிக்காத காசோலைகளும் 2 காணப்படுகின்றன. மேலதிக விடயங்களுக்கு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த மாதத்தினுடைய வசூலிக்கப்படாத காசோலைகள், சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் இங்கே காணப்படுகின்றன. அப்போ இதை பற்றி என்ன விளங்கிக் கொள்ள வேணும் பிள்ளைகள்? நன்றாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். கடந்த மாத சமர்ப்பிக்காத வசூலிக்கப்படாத காசோலைகள் எங்களுக்கு தரப்படுமாக இருந்தால், நீங்கள் நடப்பு மாத வங்கி கூற்றிலே சரிபார்த்து கொள்ள வேண்டும். இந்த காசோலைகள் நடப்பு மாத வங்கி கூற்றிலே வசூலிக்கப்பட்டதாக காட்டப்பட்டிருக்கின்றனவா, மாற்றப்பட்டவையாக காட்டப்பட்டிருக்கின்றனவா என்பவற்றை பார்க்க வேண்டும் பிள்ளைகள். நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். சென்ற மாதம் வசூலிக்கப்படாத காசோலைகள் நடப்பு மாதம் வசூலிக்கப்பட்டிருந்தால், அதேபோல சென்ற மாதம் மாற்றப்படாத காசோலைகள் நடப்பு மாதம் மாற்றப்பட்டிருந்தால் அவை எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையையும் ஏற்படுத்த மாட்டாது. அவற்றை நடப்பு மாத இணக்கக்கூற்றில் நாங்கள் எடுக்க மாட்டோம். என்ன சொல்கிறேன் பிள்ளைகள்? கடந்த மாதத்தின் வசூலிக்காதவை நடப்பு மாதத்தில் வசூலிக்கப்பட்டிருந்தால், கடந்த மாதத்தில் மாற்றப்படாதவை நடப்பு மாதத்தில் மாற்றப்பட்டிருந்தால் அவை இந்த மாதத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. எனவே அவற்றை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், வசூலிக்கப்படாத காசோலைகள் கடந்த மாதத்துக்கு 508 இலக்கமும் 440 இலக்கமும். இப்போ நாங்கள் இங்கே வங்கி கூட்டு செல்வமாக இருந்தால் பாருங்கள், இங்கே 508ஆம் இலக்க காசோலை 2ஆம் தேதி வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த மாத காசோலை 508ஆம் இலக்கம் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காசோலை வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதில்லை. ஆனால் 440ஆம் இலக்க காசோலை இது நடப்பு மாத வங்கி கூற்றில் காணப்படவில்லை. அதனுடைய அர்த்தம் அது நடப்பு மாதத்திலும் என்ன செய்யப்படவில்லை? வசூலிக்கப்படவில்லை. எனவே பாருங்கள், வங்கி இணக்க கூற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வசூலிக்கப்படாத காசோலை அக்டோபருக்குரியது திரும்ப இணக்க கூற்றில் எடுத்துக்கொள்ளப்படும். அக்டோபர் போன மாத காசோலையில் அது நடப்பு மாதமும் வசூலிக்கப்படாவிட்டால் இங்கே வங்கி இணக்க கூற்றில் அது கழிக்கப்படும். அடுத்ததாக பாருங்கள், அதே போல் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் கடந்த மாதம் 180 190. இதை நடப்பு மாத வங்கி கூற்றிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், 190 இந்த மாதம் மாற்றப்பட்டிருக்கின்றது. 190ஆம் இலக்கம் பிள்ளைகள் இந்த மாதம் மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த விடயம் சரியாக இருக்கும். ஆனால் 180ஆம் இலக்கம் இது மாற்றப்பட்டிருக்கின்றது. இது ஓகே. 180ஆம் இலக்கம் 25,000 அது நடப்பு மாதத்திலும் மாற்றப்படவில்லை. எனவே வங்கி இணக்க கூற்றை தயாரிக்கின்ற பொழுது அது அக்டோபருக்குரியது என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? இங்கே கூட்டப்பட்டிருக்கின்றது.
25 இங்கே கூட்டப்பட்டிருக்கின்றது. சரியா பிள்ளைகள்? எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். இது நீங்கள் உயர்தரத்தில் படிக்கின்ற புது விடயம். தரம் 10 இவ்வாறான விடயங்களை வங்கி இணக்க கூற்றில் நீங்கள் கற்றிருக்கவில்லை. எனவே என்ன பிள்ளைகள், மீண்டும் மீண்டும் உங்களை சொல்கின்றேன், சென்ற மாத வசூலிக்காத காசோலைகள், சென்ற மாத மாற்றப்படாத காசோலைகள் இருந்தால் அவை இந்த மாத வங்கி கூற்றில் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அவற்றை நீங்கள் நடப்பு மாத வங்கி இணக்க கூற்றில் கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் சென்ற மாத காசோலைகள், இவ்வாறான காசோலைகள் நடப்பு மாத வங்கி கூற்றிலும் இடம்பெறவில்லை என்றால், அது நடப்பு மாதத்தில் அது வசூலிக்கப்படவில்லை, மாற்றப்படவில்லை என்றால் நடப்பு மாத வங்கி இணக்க கூற்றில் அவை காட்டப்படுதல் வேண்டும். பிறகு பாருங்கள் பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் செல்கின்ற பொழுது பாருங்கள், கேள்வியை வினாவையும் நாங்கள் ஒரு முறை பார்த்து கொள்வது சிறப்பானது. நவம்பர் மாத சீராக்கு முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு. நவம்பர் மாத காசு கட்டுப்பாட்டு கணக்கில் சீராக்கங்கள். நவம்பர் மாத வங்கி இணக்க கூற்று. இங்கே 3 வினாக்கள் இருக்கின்றன. காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே பிள்ளைகள் ஒன்றங்களை கேட்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் மாதத்துக்கு சீராக்கு முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு. அடுத்தது நவம்பர் மாதத்துக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கில் சீராக்கங்கள். எனவே நாங்கள் பாருங்கள், காசு கட்டுப்பாட்டு கணக்கு நவம்பர் மாதத்துக்கு சீராக்கு முன்னர் உள்ளது எவ்வாறு வரும் என்று பார்த்தால் பாருங்கள், அந்த ஆரம்ப மீதி நாங்கள் 90, ஆயிரங்களில் சுருக்கி 90 நவம்பரினுடைய ஆரம்ப மீதி எடுக்கின்றோம். முன்னுக்கு நாங்கள் பார்த்திருந்தோம் பிள்ளைகள், நவம்பர் மாதத்துக்குரிய பெறுவனவுகளை இங்கே அவ்வாறே வரவு வைக்க வேண்டும். அதேபோல் நவம்பருக்குரிய கொடுப்பனவுகளை நாங்கள் அப்படியே செலவு வைக்க வேண்டும். நவம்பரினுடைய ஆரம்ப மீதி எடுக்கின்றோம். நவம்பர் மாத சேகரிப்புகளை பெறுவனவா வரவில் காட்டுகிறோம். நவம்பர் மாத கொடுப்பனவுகளை நாங்கள் செலவில் காட்டுகிறோம். எனவே இதை சமப்படுத்தினால் வரவின் 810 செலவு கொண்டு செல்கின்ற பொழுது இங்கே மீதியாக பெறப்படும் மாத இறுதியில் 340. இது நவம்பர் மாத இறுதியில் உள்ள மீதி. ஆனால் இது திருத்து முன் மீதி, நவம்பர் மாதத்துக்குரிய சரியான மீதி அல்ல. எனவே இந்த 340 பாருங்கள், சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு நவம்பர் மாதத்துக்குரிய சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் அதை நாங்கள் சீராக்கு முன் மீதி என கொண்டு வருகின்றோம். சீராக்கு முன் மீதி என இங்கே கொண்டு வருகின்றோம். அவை இங்கே நவம்பர் மாதத்தில் விடுபட்ட விடயங்களையும் தவறுகளையும் நாங்கள் திருத்தம் செய்ய வேண்டி இருக்கும். நவம்பர் மாதத்திற்கு பதிய தவறிய விடயங்களை இங்கே பதிவதுடன் தவறுகள் இருந்தால் சீராக்கி கொள்ள வேண்டி இருக்கும். எனவே பிள்ளைகளே, திரும்ப நாங்கள் பாருங்கள், இங்கே செல்கின்ற பொழுது இங்கே கவனமாக இருக்க வேண்டும். நவம்பர் மாதத்திற்குரிய பெறுவனவுகள் 720. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், கவனமாக கவனியுங்கள். நவம்பர் மாதத்திற்குரிய பெறுவனவுகள் சேகரிப்புகள் 720. நீங்கள் வங்கி இணக்க கூற்றிலே பார்க்க வேண்டும். இந்த 50,000 வைப்பு என்பது இது
சென்ற மாத பெறுவனவு இம்மாதம் வசூலிக்கப்பட்டது. சென்ற மாத பெறுவனவு இம்மாதம் வசூலிக்கப்பட்டது. அது போன மாத விடயம். அதை நாங்கள் தவிர்த்தால் இப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன பார்க்கணும்? நவம்பர் மாத பெறுவனவில் நவம்பரில் வசூலிக்கப்பட்டது எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும். நவம்பர் மாத பெறுவனவில் நவம்பரில் வசூலிக்கப்பட்டதை பார்க்க வேண்டும். அது பாருங்கள், இங்கே 2,20,000 காசோல வைப்பெண்டு இருக்கின்றது. பிறகு பாருங்கள் பிள்ளைகள், இன்னொரு விடயம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதிலே 3 லட்சம் என வர வேண்டும். அப்போ இன்னொரு வைப்பு இங்கே 3 லட்சம் ரூபாவாக இருக்கின்றது. அப்போ இந்த மாத பெறுவனவு 720. இந்த மாத சேகரிப்பில் 2,20,000 வைப்பு, இங்கே 3 லட்சம் வைப்பு. அப்போ 5,20,000 என்றால் சுருக்கி 520. சுருக்கி 520. அதை நீங்கள் கழிக்கின்ற பொழுது இந்த மாத காசோலைகளில் வசூலிக்கப்படாதவை 200 என பெறப்படும். எனவே வங்கி இணக்க கூட்டிலே நீங்கள் பாருங்கள், நவம்பர் மாத வசூலிக்காத காசோலைகள் 200 இங்கே கழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பிள்ளைகள், நவம்பருக்குரிய வசூலிக்காத காசோலைகளை எவ்வாறு நாங்கள் கணித்தோம் என்றது விளங்குதா? நவம்பருக்குரிய பெறுவனவு 720. அந்த நவம்பர் மாத பெறுவனவில் வங்கியில் வசூலிக்கப்பட்டவை 5,20,000 என்றால் 520. அதை கழிக்கின்ற பொழுது நவம்பர் மாத பெறுவனவில் வசூலிக்கப்படாதவை 200 நவம்பர் மாத வங்கி இணக்க கூட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளைகள்? கழிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலத்தான் பாருங்கள், நவம்பருக்குரிய கொடுப்பனவு மொத்தம் 470. நவம்பர் மாத கொடுப்பனவு பிள்ளைகள் மொத்தம் 470. இங்கே பாருங்கள், இது இந்த 40,000 இது சென்ற மாத காசோலையில் மாற்றியது. இந்த 40,000 அது சென்ற மாத காசோலையில் மாற்றியது. அதை தவிர்த்தால் நடப்பு மாத காசோலைகளில் மாற்றியவை 20,000, 1,80,000, 1,50,000, 3,50,000, இதிலே ஒரு 50,000, இப்போ 4 லட்சம் ரூபாய் என்றால் 400, 1000 சுருக்குகின்ற போது 400. எனவே மாற்றப்படாத காசோலைகள் நடப்பு மாதத்துக்கு நவம்பர் மாதத்துக்கு 70 இருக்கும். அது வங்கி இணக்க கூட்டிலே கூட்டப்பட்டிருப்பதை கவனிப்பீர்கள். எனவே இந்த இடத்தில் பிள்ளைகளை உங்களுக்கு விளங்க வேண்டிய விடயம், நவம்பர் மாத பெறுவனவு தந்திருந்தால் அதில் வசூலிக்கப்பட்ட நவம்பருக்குரியவற்றில் வசூலிக்கப்பட்ட காசோலைகளை கழிக்கிற பொழுது நவம்பர் மாத வசூலிக்காத காசோலைகள் கிடைக்கப்பெறும். அதே போன்று நவம்பர் மாத கொடுப்பனவுகளில் நவம்பர் மாத காசோலைகளில் மாற்றியவற்றை கழிக்கின்ற பொழுது மாற்றப்படாத காசோலைகள் 70 பெறப்படும் பிள்ளைகள். வங்கி கூட்டிலே பாருங்கள், விடுபட்ட காப்புறுதி இந்த 5000 வங்கி கூட்டிலே காப்புறுதி இருக்கிறது. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் அது ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. இது சீராக்கிற காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கப்படும். அதே போன்று வங்கி கட்டணம் சீராக்கிற காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கப்பட வேண்டும்.
காசோலை புத்தக கட்டணம் சீராக்கிற காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கப்பட வேண்டும். காப்புறுதி, வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணங்கள் வங்கி கூற்றில் இருக்கின்றது. ஆனால் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் பதியப்படவில்லை. இப்போ நீங்கள் செலவு வைக்க முடியும். அதே போன்று பாருங்கள், இங்கே சுதன் கம்பெனியின் நேரடி வைப்பு இங்கே பெயர் தரப்பட்டிருப்பது நேரடி வைப்பை குறிப்பதற்காக. சுதன் கம்பெனியினுடைய நேரடி வைப்பு 50,000, அதுவும் வங்கி கூற்றில் இருக்கின்றது. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எடுக்கப்படவில்லை. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் அது வரவில் பதியப்படும். அந்த விடைகளை நீங்கள் சரிபார்ப்பீர்களாக இருந்தால் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், பெறுவனவு அதான் நேரடி வைப்பு. அந்த விடுபட்ட நேரடி வைப்பு 50 இங்கே எடுக்கப்படுகின்றது. அதேபோன்று காப்புறுதி கட்டணம், வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணங்கள் செலவு வைக்கப்படுகின்றன. எனவே இங்கே திருத்திய மீதி 380 இருக்கும். எனவே வங்கி இணக்க கூற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சீராக்கிய காசு கட்டுப்பாட்டு மீதி சாதக மீதி 380, கூட்ட வேண்டிய தொகை 95, கழிக்கிறதற்கு 270 இருக்கின்றது. எனவே வங்கி கூற்றின்படி காணப்படுகின்ற சாதக மீதி 205 இருக்கும். எனவே பிள்ளைகள், இன்றைய வகுப்பிலே நாங்கள் 3 பயிற்சி கணக்குகளை வங்கி இணக்க கூற்று தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். இந்த விடயங்கள் உங்களுக்கு உடனடியாக கிரகிக்கப்பட முடியாமல் இருந்தால் சேனல் NIக்கு நீங்கள் சென்று யூடியூப்பினூடாக இந்த பாடப்பகுதியை நீங்கள் தரவிறக்கம் செய்து மீண்டும் மீண்டும் இந்த தரவுகளையும் விடைகளையும் பார்த்து கொள்ள முடியும். எனவே பணிவோம், எழுவோம் என்று கூறி பிள்ளைகளே, மீண்டும் இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.